Viewer friends, very nice to meet you all once again through my YouTube channel, Brainy channel. Today I am going to cover two things. One is kinds of noun, another one is number reasoning type 2. First comes kinds of noun. Noun means a naming word, general name of a person or a thing or a place. அது வந்து பொதுவாக சொல்கிறது நவுன். நவுன்னா பெயர் சொல், நேமிங் வேர்டு, பொதுவான பெயர் சொல். அந்த பெயர் சொல்லில் 5 முக்கியமான வகைகள் இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் நவுன், 5 மேஜர் கைண்ட்ஸ் ஆஃப் நவுனு. தீஸ் ஆர் 5 மேஜர் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் ஆன் விச் ஃபஸ்ட்டு கம்ஸு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக் அல்லது இண்டிவிஜுவல், தனிப்பட்ட பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவல் தனிப்பட்ட பெயர் சொல், இண்டிவிஜுவல் நேம், ஸ்பெசிஃபிக் ஆர் இண்டிவிஜுவல் நேம். எக்ஸாம்பிள் இந்தியா, அமெரிக்கா, அக்பர். இந்த மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட இடத்தையோ தனிப்பட்ட பொருளையோ குறிப்பிட்டு சொன்னால் அது பேர் வந்து ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிஃபிக் ஆர் இண்டிவிஜுவல் நேம், அதான் வந்து ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படிங்கிறது நவுன் இஸ் காமன்லி கால்டு பை ஆல் தி பீப்புள், வெரி காமன்லி, ரொம்ப பொதுவான பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எர்த்து, சன்னு, மூணு, டாக். இதெல்லாம் வந்து பொதுவான பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். யார் எங்கே போய் சொன்னாலும் எர்த்துனாலும் காமன்னா, சன்னு, மூணு, டாகு இதெல்லாம் வந்து காமனாக சொல்லக்கூடிய பெயர் சொல்ல வந்து பொதுவான பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் நவுன்னா பொதுவான பெயர் சொல். இன் திஸ் வேர்ல்டு எர்த்து இஸ் காமன்லி கால்டு ஆஸ் இட் இஸ் எர்த்து. சன்னு அதே மாதிரி தான், மூணு, டாக். நெக்ஸ்ட்டு வந்து கலெக்டிவ் நவுன், குழு பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு பெயர் சொல் அல்லது குழு பெயர் சொல் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லலாம். ரெஃபர்ஸ் டு எ குரூப் ஆஃப் பீப்புள். கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குழுவோட எண்ணிக்கையில் இருந்து பார்க்கும்போது மக்கள் அதிகமாக இருந்தால் அது பேர் வந்து குழு பெயர் சொல் சொல்லுவோம், கலெக்டிவ் நவுனு. எக்ஸாம்பிள் வந்து டீமு, கிரிக்கெட் டீமு, இந்தியன் டீமு, கபடி டீமு, இந்த மாதிரி வந்து டீம் அப்படின்னு சொன்னால் அந்த டீமில் நிறையா மெம்பர் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தெர் ஆர் எ நம்பர் ஆஃப் பீப்புள் இன் எ பர்டிகுலர் டீம், அதை வந்து டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேமிலி, அதே மாதிரி ஃபேமிலியில் ஒரு சில குரூப் வந்து ஒரு சில மெம்பர் இருப்பாங்க, அதனால் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். போர்டு அப்படின்னு சொன்னோன்னா எக்ஸாம் போர்டு, இந்த மாதிரி வந்து சொல்கிறத வந்து பொதுவான குழு பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கான்கிரீட் நவுன் அப்படின்னா திடப்பொருளை வந்து குறிக்கக்கூடியது. இதை வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபிசிக்கலி சீன் அல்லது டச், ஃபிசிக்கலாக வந்து பார்க்கலாம், அதே மாதிரி தொடலாம். அதை வந்து கான்கிரீட் நவுன் சொல்லுவாங்க. நிலையான பெயர் சொல், திடப்பொருளை குறிக்கும். எக்ஸாம்பிள் வந்து ராக்கு, ஹவுஸு, ட்ரீ, பில்டிங்கு, இந்த மாதிரி வந்து சொல்கிறத நம்ம கான்கிரீட் நவுன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். திடப்பொருளாக இருக்கக்கூடிய, தொடக்கூடிய, நம்மளால் வந்து அதோடைய உருவத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெயர் சொல்ல வந்து கான்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, தொடவும் முடியாது. ஃபிசிக்கலாக பார்க்கவும் முடியாது, தொட முடியாது. ஃபிசிக்கலி we cannot see or we cannot show the thing which cannot be seen or shown by anyone. யாராலும் பார்க்க முடியாத, காட்ட முடியாத ஒரு சொல்லை வந்து, ஒரு பெயர் சொல்லை வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். இது பொதுவாக வந்து ஃபீலிங்கை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இது வந்து ரெஃபர் டு எ ஃபீலிங் ஆஃப் எ பர்சன். இது எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டோம்னு சொன்னால் ஃபியருங்கிறது ஒரு ஃபீலிங்கு, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங்கு, பெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங். இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் உணரதான் முடியும். அந்த உணரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தீஸ் ஆர் த 5 மேஜர் கைண்ட்ஸ் ஆஃப் நவுனு. இந்த நெக்ஸ்ட் செஷன் we are going to discuss number reasoning part type 2. Dear friends, in this video we are going to discuss the second one, number reasoning type 2. ஓகேவா? இதுக்கு வந்து ஆல்ஃபபெட்டில் கொடுத்துருப்பாங்க. லெட்டர் ரீசனிங் சொல்லலாம். நம்பர் ரீசனிங்கில் இன்னொரு டைப் என்னென்னா லெட்டர் ரீசனிங், ஆல்ஃபபெட் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் 2 மாடல் இருக்குது. ஃபஸ்ட்டு மாடல் என்ன அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபபெட் பேஸில் வரக்கூடிய ரீசனிங் என்னென்னா 2 மாடல் இருக்குது.
அது என்ன ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னன்னு கேட்டால் அட்டோடைய வேல்யூ வந்து 21. இஃப் வேல்யூ ஆஃப் அட்டு இஸ் 21, அதே மாதிரியே டீயோடைய வேல்யூ 26, டீயோடைய வேல்யூ வந்து 26, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டில் வந்து ரீசனிங் கொடுத்தாலே முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணால் ஒரு ரஃப் ஷீட்டில் இந்த மாதிரி ஏபிசிடியும் போட்டு அதோடைய பொசிஷன் எழுதிடணும். ஏக்கு 1, பி 2வது பிளேஸில் இருக்குது, 3வது பிளேஸில் சி இருக்குது, இப்படி வந்து நம்பர் வைஸாக வந்து எழுதி வச்சுக்கணும். அதோடைய பிளேஸை நம்பரை போட்டு எழுதி வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வந்து என்னது டி வந்து 20, எஸ் வந்து 19, இந்த அந்த நியூமரிக்கல் ஆர்டரை வந்து அப்படியே எழுதி வச்சுக்கணும். நோட் பண்ணிக்கணும். லெட்டரை நியூமரிக்கல் ஆர்டரில் எழுதி வச்சுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த கான்செப்டில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அட்டோடைய வேல்யூ 21, டீயோடைய வேல்யூ 26, இப்போ கப்போடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏவுடைய பொசிஷன் வந்து கேட்டோம்னா 1, ஏ வந்து 1வது இடத்துல இருக்குது. அப்போ டீயோடைய வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். டீ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 20th பொசிஷனில் இருக்குது. அப்போ டீக்குடைய வேல்யூ வந்து 20, இப்போ கூட்டுனா 21 அப்படின்னு வந்துடும். இதுதான் அதோடைய கான்செப்ட். அப்போ டீங்கிறது 20ல் இருக்குது, 20வது பொசிஷனில் இருக்குது. ஈங்கிறது 5வது லெட்டரில் இருக்குது. ஈ வந்து 5, 20 + 5. அப்புறம் ஏங்கிறது 1, அப்புறம் கூட்டினா 26. அதே மாதிரி கப்புன்னு கொடுத்துருக்காங்க. வேல்யூ என்ன கேட்டுக்கிறாங்க. சி வந்து 3rd பொசிஷனில் இருக்குது +3. யூ வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூ வந்து 21வது இடத்துல இருக்குது, 21வது இடத்துல இருக்குது. அப்புறம் பி லெட்டர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 16வது இடத்துல இருக்குது, 16. அப்போ 21 + 3 24, 24 30, இதோடைய வேல்யூ வந்து 40. அப்போ கப்போடைய வேல்யூ வந்து 40. அதே மாதிரி பாக்ஸுனா டி வந்து 2வது இடத்துல இருக்குது. ஓ எத்தனாவது இடத்துல இருக்குது? 15வது இடத்துல இருக்குது, 15. எக்ஸ் எத்தனாவது இடத்துல இருக்குது? 24. அப்போ 24 கூட்டுனா 24, 29, 39, 39 + 2 41. அப்போ இதோட வேல்யூ 41. அதனால தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபாக்ஸு எஃப் வந்து 6வது இடத்துல இருக்குது, ஓ வந்து 15வது இடத்துல இருக்குது, எக்ஸ் வந்து 24 இடத்துல. அப்போ 45 வேல்யூ கூட்டினா 45. ஓகேவா? அதே மாதிரி தான் ஏ வந்து 1, எக்ஸ் எங்கே இருக்குது? எக்ஸ் 24வது இடத்துல இருக்குது, 24வது இடத்துல. இ வந்து 5வது இடத்துல இருக்குது. அப்போ கூட்டினா 29 1 30. இதோடைய வேல்யூ என்ன? 30. ஓகேவா? அதே மாதிரி டி வந்து எங்கே இருக்குது? 20வது இடத்துல இருக்குது. ஓ வந்து 15வது இடத்துல இருக்குது. இன்னொரு ஓ கொடுத்துருக்காங்க 15. அப்போ எல் எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் 12. இப்போ 20, 35, 40, 50, 50, 62. வேல்யூ வந்து 62 கொடுத்துருக்குறாங்க. சி வந்து 3வது இடத்துல இருக்குது. ஓ 15, இன்னொரு ஓ 15. அப்போ எல் வந்து எங்கே இருக்குது? எல் வந்து 12ல் இருக்குது. அப்போ கூட்டினா 30, 30, 42, 42, 45. ஓகேவா? அப்போ எஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எஸ் வந்து 19வது இடத்துல இருக்குது. சி வந்து 3வது இடத்துல இருக்குது. ஹெச் வந்து 8வது இடத்துல இருக்குது. ஓ வந்து 15வது இடத்துல இருக்குது. இன்னொரு ஓ 15. எல் வந்து 12. எல் வந்து 12. இப்போ கூட்டுனா 22, 19 3 22, 22 8 30, 30 ஒரு 30 60, இங்கே வந்து 72. டோட்டல் வந்து இங்கே 72 அப்படின்னு வந்துடும். இது ஃபஸ்ட்டு மாடல். ஆல்ஃபபெட்டில் கொடுத்த ஃபஸ்ட்டு மாடல். சில நேரம் வந்து ஜிக்ஜாக்டில் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஏக்கு அடுத்து எஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில நேரம் வந்து என்னென்னா எஃப் எல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு. அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்புறம் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ டிஃப்ரென்ஸ் வரும்போது என்ன டிஃப்ரென்ஸு? எஃப் வந்து 1வது இடத்துல இருக்குது, இது 6வது இடத்துல இருக்குது. எல் வந்து 12வது இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு 5 லெட்டர் டிஃப்ரென்ஸ். இதை கழிச்சிட்டா, இதுலேருந்து கழிச்சிட்டா 6 அப்படின்னா அடுத்த லெட்டர் வரும்போது இந்த இடத்துல 7 வரணும். அப்போ 19வது லெட்டரில் என்ன வருதோ அந்த ஆர்டர் வந்து சீரியல் நம்பர் வருது. இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் 5, இங்கே 6. அப்போ அடுத்து வந்து 7ன்னு வரணும். அப்போ 12ஓட 7 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 19. 19வது இடத்துல என்ன வருது? எஸ்ன்னு வரணும். இந்த இடத்துல எஸ்ன்னு வரும். இது ஒரு டைப்பு, அதை பார்த்துக்கோங்க ஆல்ஃபபெட்டில். செகண்ட் மாடலை பார்த்துருவோம். இப்போ ஆப்பிளோடைய வேல்யூ 23, புக்கோடைய வேல்யூ 22. இப்போ பாக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஆப்பிள் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே 5 லெட்டர் இருக்குது, இங்கே 4 லெட்டர் இருக்குது, இங்கே 3 லெட்டர் இருக்குது. இப்போ லெட்டரை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இங்கே என்ன கேட்டோம்னா எத்தனை வவ்வல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு வவ்வல்,
இங்கே ஒரு வவ்வல். வவ்வல் லெட்டரு ஏஇ ஏஇ ஐ ஓ யூ. இது வந்து வவ்வல் லெட்டர். 5 லெட்டர் தான் வந்து இங்கிலீஷில் வவ்வல் லெட்டரு. இப்போ இந்த இடத்துல வவ்வல் லெட்டரு 2 கொடுத்துருக்குறாங்க. மிச்ச லெட்டரு ஆல்ஃபபெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, கான்சனன்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதோடைய வேல்யூ 1, இதோடைய வேல்யூ 1, இதோடைய வேல்யூ 1. அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபபெட்டுக்கு 10 ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ 20 இதோட கூட்டினா 23. அதே மாதிரி இங்கே கான்சனன்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ 10க்கு வவ்வலுக்கு 10 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. 20 கேக்கு 1. அப்போ 10 + 10 20 22. இப்போ இங்கே என்னது, ஒரு வவ்வல் லெட்டர் தான் இருக்குது. ஒரு வவ்வல் லெட்டர் 2 கான்சனன்ட் லெட்டர். அப்போ ஆன்சர் வந்து 12ன்னு வரணும். ஓகேவா? இன்னும் ஒன் எக்ஸாம்பிள். எஸ் இது வந்து கான்சனன்ட் லெட்ரு, எல் கான்சனன்ட் லெட்ரு. வவ்வல் லெட்டர் ஓ மட்டும் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13னா 10 1 1 1. அப்போ 3 வவ்வல் லெட்ரு. ஒரு வவ்வல் லெட்ரு 3 கான்சனன்ட் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வவ்வல் லெட்டருக்கு வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க, கான்சனன்ட்டுக்கு 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 3 13. இப்போ இங்கே 2 வவ்வல் லெட்டர் இருக்குது. 10 + 10 20. 2 கான்சனன்ட் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. 2 கான்சனன்ட் லெட்டர், 1 இங்கே ஒரு 1. அப்போ 22. அதே மாதிரி இங்கே கான்சனன்ட் லெட்ரு 2 இருக்குது, வவ்வல் லெட்டர் 2 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 20. இதோட இங்கே 1 இங்கே 1 அப்படின்னா இதோடைய வேல்யூ வந்து 22 அப்படின்னு வரும். இதுதான் வந்து ஆல்ஃபபெட்டில் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய அந்த நம்பர் ரீசனிங் சொல்லலாம், இல்லை லெட்டர் ரீசனிங். ஆல்ஃபபெட் பேஸில் இருக்கக்கூடிய லெட்டர் ரீசனிங் சொல்லலாம். இது வந்து டைப் 2. நம்ம அடுத்த கிளாஸில் கொஸ்டின் டாகும் டைப் 3யும் வந்து பார்த்துருவோம் நம்பர் ரீசனிங்கில். தேங்க்யூ வியூவர்ஸ்.